இன்று காலையில காவல்துறை வந்து இன்று காலை 2 பேர் இன்று காலையில வந்து காவல்துறை அங்க சம்மன் கொடுக்க வந்திருந்தது. அதுக்கான அழைப்பாணை ஒட்டப்பட்டிருந்தது. அதை உடனடியா 2 பேர் அதை கிழிச்சிருக்காங்க. இதன் பிறகு 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்க தள்ளுமுள்ளு இதெல்லாம் நடந்துச்சு. இங்க என்ன நடந்துச்சு காலையில அப்படி உடனடியா வந்து அது கிழிக்கப்படல. அந்த அழைப்பாணையை ஒட்டின பிறகு அந்த அழைப்பாணையில் உள்ள சாரம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு தகவல் கொடுத்த பிறகு தான் அதை வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணதை வந்து லோக்கல் போலீஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எதுக்காக ரிமூவ் பண்ணுறேன்னு அத்துமீறி வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு தகராறு பண்ணும்போது தான் அந்த தள்ளுமுள்ளு நடக்குது. தள்ளுமுள்ளு நடக்கிறதுல அவரை வந்து இந்த அமல்ராஜுங்கிறவரை அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றும் போது அவர்கிட்ட அந்த லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கிறது தெரிய வர்றதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டினதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒருபோதும் அது வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டல. அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வந்து அவர் சொல்கிறாரு, என்கிட்ட லைசன்ஸ்டு கன்று இருக்குது, அது வந்து லோடடாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொல்ல போகும்போது அவங்க அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் வந்து அதை பறிமுதல் பண்ணுறாங்க. பறிமுதல் பண்ணி அவரை வந்து இப்போ காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த 2 பேரும் யாரு, அவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கி லைசன்ஸ்டா, அவங்க என்ன அவங்களோட வேலை என்ன, அதை பத்தி துப்பாக்கி பறிமுதல் பண்ணவர் வந்து ஒரு அவர்கிட்ட எக்ஸ் ஆர்மியில் வேலை பார்த்தவர் இஸ் எக்ஸ் ஆர்மி மேன். அவர்கிட்ட தான் துப்பாக்கி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லைசன்ஸ்டு துப்பாக்கி தான், அனுமதி பெற்று தான் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். அவருடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவர் பயன்படுத்த வச்சிருக்கிற ஒரு துப்பாக்கி. இங்கே சீமானண்ணன் வீட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க. வழக்கு பதிவு பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான வழக்குன்ட்டு இதுவரை அவங்க எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அடுத்த கட்டமா நம்ம இதை எப்படி அணுக போறோம்? நீதிமன்றத்தை ஏதாவது நாட இருக்குமா? ஆமா, இப்போ ஒருவேளை இந்த 2 பேர் மேலேயும் அவங்க வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க பிணைக்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். இங்க நடந்த விவகாரம் தொடர்பா தலைவரிடம் சொல்லப்பட்டதா? அவர் சென்னைக்கு வராரா? நாளைக்கு அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்காரா? இதுவரை அவருக்கு தகவல் எதுவும் சொல்லப்படல. இனிமே தான் நாங்கள் சொல்லணும், அவர்கிட்ட தலைவர்கிட்ட சொல்லணும். இது இங்கே நடக்கிற விஷயங்களை இனிமே தான் அவர் பார்வைக்கு கொண்டு வரணும் நாங்கள்.